நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட அடுத்தமும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு, அல்ட் சீசனை பற்றின அப்டேட்டுமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட்டு கடந்த ஒரு 10 நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால 10 நாளாக இருக்கிறத இதெல்லாம் ரீகால் பண்ணணுமோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம் நண்பா. கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கிறத தெரியப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோவாகவும் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கடைசியில் மறந்துடாம லைக் பண்ணிடுங்க நண்பா. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும். அடுத்து வேற ஒரு கிரிப்டோ யூசர் இருந்தாப்லனா அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட், ஓகே. நம்ம இன்னைக்கு வீடியோக்கு வந்து போயிடுவோம். டெலிகிராமில் இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, fetch.ai நம்ம வாங்க சொன்ன ரேட்லேருந்து 1000% மேலே ஏறி இருக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அது 1000% இல்லை, இன்னைக்கு ரேட்டு படி வந்து பார்த்தோம்னா 1200-300% மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு நம்ம வாங்க சொன்ன ரேட்ல இருந்து. ஆனால் இது வந்து இதோட முடிஞ்சிருச்சான்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏன்னா 2024 முடிய போகிற டயத்துலையும் 25 ஸ்டார்டிங் பீரியட்லையுமே ஏஐ டோக்கனும் கேமிங் டோக்கனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதில் fetch.ai-யும் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லி இந்த மாதிரி ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிருச்சு. அதுக்கடுத்து AGIX இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணோம். இந்த மாதிரி ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தடுத்து இன்னும் வரக்கூடிய வீடியோலையுமே நான் காயின்ஸ் போஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த வாங்க சொல்லியிருந்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்னுமே ஹோல்டு பண்ணலாம். ஃபெட்ச் வந்து பார்த்தோம்னா ஒரு $7-8 வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது 2025 பீரியடுக்குள்ள. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா செல் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா ஹோல்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு நிறைய கொஸ்டின் மாதிரி போட்டிருந்தேன். இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் இது என்ன அப்படின்னா, செல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். சரிங்களா? இது வந்து ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, படப்படன்னு இவ்வளோ தூரம் செல்லிங்கை கொடுத்து கீழே கொண்டு வந்தது இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு பையர்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் இது வந்து பெரிய ரெட் கேண்டில் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டுருக்கோன்னா செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு தக்கன பையர்ஸ் வர்ற வரைக்கும் அது செல்லிங் மோடில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பை மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் 3 நாள் பை பண்ணி மேலே கொண்டு போனதை மறுபடியும் ஒரே நாளில் செல் பண்ணி கீழே கொண்டு வர்றாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அதோட அர்த்தம் இரும்பல் வருது. அந்த இடத்துல அக்ரெசிவாக இருக்காங்கிறது அர்த்தம். அப்படிங்கிறனால இது மேற்கொண்டு பிடிங்கிட்டு கீழே வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு செல் பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்கணும். இதுதான் நம்ம கேண்டில் ரீட் பண்ணுற முறை, அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா USDT டெத்தர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டெத்தரியில் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண வர மாட்டேங்கி. அந்த டெத்தரியில் வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து இவ்வளோ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேல்ஸ் அலர்ட் வந்து எடுத்து இது அப்படியே மின்ட் ஆச்சுன்னா அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு இன்ஃப்ளோ ஆகும். அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஏஆர் காயினும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லியிருந்தேன். இது வாங்க சொன்ன ரேட்லேருந்து ஒரு 1000% வரைக்கும் ரேட்டு மேலே ஏறி இருக்குது. ஏஆர் வந்து கண்டிப்பாக 2025 ஒரு $100 போகிறதுக்குலாம் வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். இது வந்து கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னுமே நிறையா காயினை பற்றி நான் அப்டேட் போட வேண்டியது இருக்குது. அது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங் போட்டிருக்கேன். இப்போ வந்து வாக்குறங்க ஒரு சிக்னல் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து அந்த என்ட்ரி ரேட்டுக்குள்ளே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ரைட், ஓகே. நம்ம இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போயிடுவோம். அது கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 வீடியோவில் உள்ளதையும் நான் வந்து ரீகால் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, என்ன காயின் வாங்குறதுன்னு தெரியல, எப்படி வாங்குறதுன்னு தெரியல, எந்த நேரத்தில் செல் பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காப்பி ட்ரேடிங்கை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு பதிலாக நான் ட்ரேடு பண்ணுவேன். சரிங்களா? ஆனால் உங்கள் ஃபண்டை விட்ரால் பண்ண முடியாது. அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய அல்ட் சீசனில் ரொம்ப பெரிய லெவலில் இது வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ரேஞ்சுக்கு எடுத்து கொண்டு போகணும்னு சொல்லி நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டு இருக்கு. இதில் ஒட்டுமொத்தமாகவே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே சேர்த்து ஒரு $130,000 மேலே வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட்டே வந்திருக்கு. அது நீங்கள் காப்பியர்ஸ் டேட்டாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், ஓகே. இதை நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே நண்பா. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருவோம். என்ன அப்படின்னா, பிட்காயின் மந்த்லி ரிட்டர்ன்ஸ்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, பிப்ரவரி, அதாவது போன ஒரே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 43.55% பிட்காயின் வந்து அந்த ஒரே மாதத்துலேயே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கடந்த 4 வருஷத்துலேயே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 2020 முடிகிற டயத்தில் 42.95 பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 46.92 இந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா 2020 பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன அதுக்கடுத்து 3 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா
4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய பீரியடுமே ஹால்விங் டைமும் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு கீழே வந்தாலும் ஹால்விங் முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் ஒரு 1 லட்சம் இல்லை $1,20,000 வரைக்கும் பிட்காயின் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வாங்கியிருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவேன். அதனால் புதுசாக யாராச்சும் பிட்காயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து விலக்கி வச்சுக்கிட்டு அல்ட் காயினில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா பிப்ரவரியில் ஒரே மாதத்தில், அதாவது அந்த போன ஒரு மாதத்துலேயே 43.55% ஏறி இருக்குது. அப்போ எவ்வளோ காசு மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேட்டா இருக்குது. அதை நான் வந்து ரீட் பண்ணுறேன் பாருங்கள். போன ஒரே மாதத்துலேயே $61,556 கோடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே இன்ஃப்ளோ ஆகி உள்ளே வந்திருக்கு. அது ஐஎன்ஆரில் சொல்லணும்னா எவ்வளோ வேல்யூவில் இருக்குங்கிறத வந்து நீங்களே பாருங்கள். இது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல. இவ்வளோ வேல்யூக்கு உண்டான ஐஎன்ஆர் ரூபாய் கணக்கில் சொல்லணும்னா அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2021 நவம்பர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு ஹெவியான ஃபண்டு உள்ளே வந்தது. அது வந்து $65,900 கோடி. $65,900 இல்லை, $65,900 கோடி. இது வந்து பார்த்தோம்னா ஒரு மில்லியன்கிறது 10 லட்சம், ஒரு பில்லியன்கிறது 100 கோடி, ஒரு ட்ரில்லியன்கிறது 1000 பில்லியன் நண்பா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் இருக்கிற கால்குலேஷன். இப்போ வந்து கடந்த ஒரு மாதத்துலேயே எவ்வளோ ரூபாய்க்கு உண்டான ஃபண்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்க. அப்போ கிரிப்டோ மார்க்கெட் எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாருங்க. 3 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன்லாம் போகும்போது ரொம்ப பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அல்ட் காயின்ஸை பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பையர் செல்லர்ஸ் எந்த இடத்துல ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கிறத இது வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர், அதாவது இந்த ரேட்டுக்கு போச்சுன்னா நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா $70,000 போச்சுன்னா அங்கே செல் பண்ணுறதுக்கு குவான்டிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடில் 5300 சம்திங் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரெடியாக இருக்குது. அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த ஃபண்டு இன்ஃப்ளோவை வச்சு $70,000 பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா $66,600 வந்துச்சுன்னா அந்த இடத்துல பை பண்றதுக்கு 6100 குவான்டிட்டி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கறனால இப்போ இருக்கிற நிலைமைக்கு $66,000 கீழே போறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டுக்குமே நடுவில் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்குது. வந்து நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி ஒருக்கா காட்டிடுறேன் பாருங்க. ஒரு புல் மார்க்கெட்டோட கிளியரான ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னா எந்த இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில் போடாம சரசரன்னு இழுத்து கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு போனோம். இதே மாதிரி நடந்தது தான் 2021 பீரியட்ல 1 2 3 4 5 6 இந்த 6 மாசமே வந்து பாத்தீங்கன்னா சரியான புல் ரன் ஒரே கோடா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் போட்டது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புல் ரன் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த பீரியட்ல வந்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இப்பவுமே தொடர்ந்து 6 மாசமா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இதை நம்ம வாங்க சொன்ன ரேட் வந்து பார்த்தோம்னா நான் பழைய வீடியோல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே $28,572 இருக்கும்போதே நான் உங்களை வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நமக்கு 69,000 கிட்ட நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்கியிருந்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இனிமே பிட்காயின் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தாலுமே ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா $60,000 $1,00,000 போயிடுச்சு, $40,000 ப்ராஃபிட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 100%க்கும் கம்மி தான் இது. அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் இப்போ வேல்யூவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. எப்போவுமே நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும்னா பெர்சன்டேஜ் வைஸ் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுனால அல்ட் காயின்ல வந்து பார்த்தோம்னா $1 5 போச்சுன்னா $1 5 தானே போயிருக்கு, இது என்ன பெருசா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அது அப்படி கிடையாது. இதை விட இது 400% ரிட்டர்ன்ஸ் அதிகம். அப்படிங்கிறதுனால பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் நமக்கு நல்லா இருக்குங்கிறதுனால பிட்காயின் வாங்காமல் அல்ட் காயினில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆனால் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி இந்த மாதிரி $1,00,000 ரீச் பண்ணணும் கண்டிப்பாக. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா $69,000 பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இந்த ரெட் கேண்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன இடத்த விட க்ளோஸ் ஆன இடம் கீழே இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் ஆன இடம், இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆன இடம். இவ்வளோ தூரம் ஒரே நாளே செல்லிங்கை கொடுத்து கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் பாதியில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கனால இது வந்து ஒரு இன்டெசிஷன் மாடல் அங்கிட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இது வந்து ஆல் டைம் ஹை செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதனால் அப்படின்னா இது வந்து ஒரு 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. எல்லாருமே
எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிற டேட்டா இருக்காது. அதனால நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா என்ன ரேட்டுக்கு வாங்கணுங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் யாருமே ஆல் டைம் ஹைக்கு மேலே வாங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறதுனால எந்த ரேட்டுக்கே வாங்கினேன்னு சொல்லி தெரியாதவங்க லாஸ் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆல் டைம் ஹைக்கு மேலே போட்டு லிமிட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்வளோ பெரிய மார்க்கெட் ஃபண்ட் இன்ஃப்ளோ ஆகி உள்ள வந்தாலும் சரி, அங்கே இருக்கிற லிமிட் ஆர்டரை தாண்டி மேலே போக முடியாததுனால தான் மார்க்கெட் திணறிட்டு அந்த இடத்துல நிற்கிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டரில் போட்டு வச்சிருக்கிறவங்க மார்க்கெட் மேலே போகிறத பார்த்துட்டு ஆக்டிவ் செல்லர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்து மார்க்கெட் ரேட்டில் போட்டு செல்லிங் அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ரெட் கேண்டில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவோம். ஏன்னா இந்த மாதிரி கேண்டில் கீழே தள்ளுறதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் தான். லிமிட் ஆர்டரால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ள முடியாது. அது வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ ஒரே இடத்துல மட்டும்தான் ஸ்டேபிள் பண்ணும். இந்த மாதிரி கீழே கொண்டு வராங்கன்னா அதிகமாக அந்த இடத்துல எப்படா இந்த ரேட்டுக்கு வரும், வந்ததுக்கப்புறம் எப்படா செல் பண்ணுவோம்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறது. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல எங்க இந்த இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் மறுபடியும் இதில் வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதை பிரேக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த 66,000 இருக்குது பார்த்தீங்களா, இதை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்தால் ஃபர்தராக வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்பா, $60,000 வரைக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது. அப்படிங்கிறனால $69,000 பிரேக் பண்ணி ஒன் டே டைம் ஃப்ரேமில் அது க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நான் வாங்க சொல்லி வாங்கினவங்க நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அது போக வந்து பார்த்தோன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு 2 அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டாக தான் இருக்கும். அது உண்மையிலேயே வந்து ஃபேக் அவுட் கிடையாது, பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான ஒரு காரணம் தான். ஆனால் அங்கே வந்து எதிர்பாராத செல்லிங், புதுசாக ஆக்டிவ் செல்லிங்லாம் நிறையா வரும். அப்படிங்கிறனால எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உடச்சிட்டு மேலே போக முடியாது. அந்த இடத்துல திணறிட்டு ஒரு கன்சாலிடேஷனை போட்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். அப்படிங்கிறனால தான் ஃபஸ்ட்டு ஒன் ஆல்வேஸ் ஃபேக் அவுட்னு சொல்லி போட்டிருக்கேன், இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட முக்கியமான டாப்பிக்கே வந்து பார்த்தோம்னா அல்டி சீசனை பற்றின அப்டேட் தான் நண்பா. இதில் இந்த மேலே இப்போ எழுதி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிட வேண்டாம், ஒரு புரிதலுக்காக மட்டும் நான் போட்டிருக்கேன். ஆனால் அதில் இருக்கிற விஷயம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்தோம்னா நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாப்புல. அவர் எங்கேருந்து எடுத்தாப்புலங்கிறது தெரியல, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அதில் இருக்கிற விஷயமும் கரெக்டு, அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அதை நானாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி உங்களுக்கு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன் மந்த் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சிருக்கேன் நண்பா. பிட்காயினோட டாமினன்ஸ் பற்றின அப்டேட் இது. டாமினன்ஸ் பற்றின புரிதல் வேணும்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா விஷயம் என்னன்னா, இப்போ $2.53 ட்ரில்லியன் ஓவராலாக எத்தீரியம், பிட்காயின், அல்ட்காயின் இது எல்லா காயினுமே சேர்த்து $2.53 ட்ரில்லியன் உண்டான ஃபண்டு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா பிட்காயின் மட்டுமே 53.3% வந்து பார்த்தோம்னா அதோட மார்க்கெட் கேப் மட்டுமே இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது. 2017-18 இருந்த அல்ட் சீசன் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இந்த அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தது எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 2017 பீரியடில் ரொம்ப பெரிய அல்ட் சீசன் வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு. அதிகமான ப்ராஃபிட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மறுபடியுமே ஒரு 3-4 வருஷம் கழிச்சு 2020-21 பீரியடில் மறுபடியும் அதேமே அந்த லைனை பிரேக் பண்ண முடியாமல் டவுன் பிரேக் ஆகி கீழே வந்தது. அப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அல்ட் சீசன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். நீங்கள் ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே வரதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 53.3% வந்து டாமினன்ஸ் லெவல் இருக்குது. 50%க்கு மேலே இருந்துச்சுனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஏன்னா இது அல்ட்காயின் எந்த அளவுக்கு வேணாலும் ஏறி இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓவரால் நமக்கு வந்து டாமினன்ஸ் வந்து 50%க்கு மேலே இருக்கா, அப்போ அல்ட்காயின் நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த செஷனில் நடந்த மாதிரி இதுவுமே வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துச்சுன்னா இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கிற அல்ட்காயின் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 500%, 1000%, 1500% இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ என்னென்ன காயின் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். டெலிகிராம் சேனல்லையுமே மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால உடனே வாங்க வேண்டிய காயினா டெலிகிராம் சேனலில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன். அது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மேலே எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தோம்னா $2.53 ட்ரில்லியன் இருக்குது. அதில் பிட்காயின் வந்து பார்த்தோம்னா 53% வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கு.
இருக்குது. அதோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா $1.34 ட்ரில்லியன் இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதில் அந்த $1.34 ட்ரில்லியன் தவிர மிச்சம் இருக்கிற $1.18 ட்ரில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எத்தீரியமும் அல்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது. 1.18 ட்ரில்லியன் வச்சுக்கிட்டே அல்ட் காயின் வந்து இந்த போடும்போது இது பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இது 2024-25 இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் இது. அப்போ வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 2024-25 பீரியடுக்குள்ள இப்போ இருக்கிற மார்க்கெட் கேப்போட கண்டிப்பாக வந்து 3-4 ட்ரில்லியன் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரில்லியன். நம்ம வந்து அதை விட கம்மியான அளவே வந்து வச்சுக்கிடுவோம். 2.9 ட்ரில்லியனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்ச அளவாக எடுத்துக்கிடுவோம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். 2.9 ட்ரில்லியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ இருக்கிற இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்கிற செஷன் மாதிரி 40% டாமினன்ஸ் லெவல் நடந்துச்சுன்னா அப்போ பிட்காயினோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தோன்னா $1.16 ட்ரில்லியன் இருக்கும். அப்போ அதில் 2.9 1.16 போச்சுன்னா மிச்சம் இருக்கிற அமௌண்ட் $1.74 ட்ரில்லியன் வந்து அல்ட் காயின்ல மார்க்கெட் கேப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கிறது வந்து 1.18 1.74னா இது என்ன பாயிண்ட் சம்திங் தானே. 1.18 1.74னா குறைஞ்ச 0.6 சம்திங் தானே இருக்குது. இதனால பெரிய ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படி நீங்கள் குறைச்சி இடப்படக்கூடாது. ஏன்னா அது வந்து ட்ரில்லியன் ரெசட் அப்படிங்கிறதுனால 0.6 ட்ரில்லியன்னா ஒரு ட்ரில்லியனாலே 1000 பில்லியன் சரிங்களா. அப்படிங்கிறதுனால இதோட ரிட்டர்ன்ஸ் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே அதிகமான ரிட்டர்ன்ஸாக இருக்கும் 2024-25 பீரியடில் பார்ப்போம். இது வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு தட்டிட்டு கீழே வர ரேஞ்சில் இருக்குது. இது உடனேவும் நடந்துடாது, சில மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கிடும். அப்படிங்கிறனால நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா வாங்கி வச்சுக்கிறத பொறுமையாக ஹோல்டு பண்ணணும். ப்ராஃபிட் போதும் தோன்ற நேரத்தில் நீங்கள் வந்து செல் பண்ணிடலாம். இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இப்போ செல் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த ரேட்டுக்கு நம்மளால் வாங்க முடியாது. இப்போ கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2025க்கு அப்புறம் நம்ம கையில் காசு இருந்தாலுமே அந்த காசை வச்சு இந்தளவுக்கு நம்ம வருமானமும் பார்க்க முடியாது. அப்படிங்கிறதுனால இப்போ தமிழில் பழமொழி சொல்லுவாங்கள்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம சம்பாதிச்சாதான் உண்டே தவிர இதே காசை வச்சு அடுத்த வருஷமோ அதுக்கடுத்த வருஷமோ நம்மளால் சம்பாதிக்க முடியாது. அப்படிங்கிறனால சம்பாதிக்கிறதுக்கான காலம் இதுதான். பொறுமையாக ஹோல்டு பண்ணுங்கள். காப்பி ட்ரேடிங்கில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபண்டை ரிசர்வ் பண்ணி வைங்க. ஏன்னா நிறையா ஆர்டர் நான் வந்து பை பண்ணும்போது நிறையா பேருக்கு வந்து பார்த்தோம்னா அமௌண்ட் இல்லாததுனால ஃபண்டு வந்து ரிஜெக்ட் ஆயிடுது. அதுக்கான அமௌண்ட்டை கரெக்டாக பார்த்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா எப்போவுமே 20-25 ட்ரேடுக்கு உண்டான அசட்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ட்ரேடிங்கில் எப்போவுமே வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மார்ஜின்னா என்ன, ஓவராலாக நீங்கள் எவ்வளோ காசு உள்ளே போட்டால் எவ்வளோ மார்ஜின் செட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை டிவைடட் பை 25 போட்டு அதை வந்து மார்ஜினில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. காப்பி ட்ரேடிங்கில் நான் வந்து பார்த்தோம்னா ஒரு $500 $5000 இல்லைனா $1000 $10,000 இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு நானும் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா காப்பியர்ஸுக்கும் சேர்த்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி அதில் நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்த ட்ரேட் அதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. அடுத்தடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொண்டு போகலான்னு சொல்லி இருக்கேன். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இறங்கிட்டு கீழே வர டயத்தில் பார்த்து நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கினதுக்கப்புறம் வாங்கி 2வது பொசிஷன் எடுத்திருக்கேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.